பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் மூலமாக தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள். ஜெபிக்கிற உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இன்னும் இந்த ஊழியத்திற்காக ஒரு சிலர் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தேவன் இதுவரைக்கும் அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். இது அவருடைய ஊழியம், அவர் கொடுத்த ஊழியம். இந்த ஊழியத்தை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். நீங்களும் அதற்காக ஜெபிக்கிறவங்க யாவரையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த அந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்போதே பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்புக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. வாஞ்சியோடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே ஆவலோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட வியாதி, பலவீனங்கள், மன சோர்வுகள், சாத்தானுடைய கிரியைகள், ஆண்டவரே மந்திர கட்டுகள், பொல்லாத செய்வனை கிரியைகள், எந்த பிரச்சனைக்குள்ள விடுதலை கிடைக்காதபடிக்கு வேதனையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவர். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியின் மூலமாக சுகம் பெற்று வருகிறவர்கள் ஏராளமான பேர். அந்த இயேசு என்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. அநேகர் இந்த வேளையில இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாமத்தை மையப்படுத்தும் கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே வாசிக்க கேட்ட வசனம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை தேடுங்கள். இன்றைக்கு கர்த்தரை தேடுங்கள் என்கிற அந்த இடத்துல மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு தேடுகிறார்கள். பணத்தை தேடி போகிறார்கள், பொருளை தேடி போகிறார்கள், மனிதனை தேடி போகிறார்கள், ஏதோ ஒன்றை தேடி போய்கொண்டே இருக்கிறாங்க. எங்க போறீங்க? இல்ல தேடி போறேன். எதை பார்க்க போறீங்க? இதை பார்க்க போறேன். இன்னார சொன்ன அவங்கள தேடி போ. இப்படி தேடி போய் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் தானே? நீங்க தேடி போனீங்கல்ல, பணத்தை தேடி பணத்துக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரை தேடுவேன், இயேசுவை தேடுவேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலங்க, உங்களுக்கு தான். என் வாழ்க்கையில, ஆமா, உங்க வாழ்க்கை பிரிந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்குல்ல. நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? எப்படியெல்லாம் எத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்தீங்க? ஆனா இன்றைக்கு உங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை தேடுகிறத விட்டு விட்டு பணத்தையும் மனிதர்களையும் தேடி போனதுனால தானே. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் மனிதனை மட்டுமே நான் நம்பி போக மாட்டேன், நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் மாறும்.
நீங்க எத்தனை பேருக்கு கடன் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்த இடத்துல கேட்கல, வாங்க கூட இல்லை. நீங்க கடன் கேட்டு வந்தா சும்மா கொடுத்து அனுப்புனீங்கல்ல. இன்னைக்கு நீங்க கடன் கேட்டா கூட கிடைக்கல உங்களுக்கு. ஏன்? அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுங்க. இன்னைக்கு இந்த நாளிலே இயேசு உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான். கர்த்தரை தேடுங்கள், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். ஆண்டவரே, எங்க போய் தேடுவேன்? ஒன்றும் இல்லை. இருக்கிற இடத்துல, இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல இந்த டிவி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி நீங்க கண்ணை மூடி, ஏசப்பா நாங்க முன்னால வந்திருக்கிறேன், இப்பதான் டிவியில் நான் செய்தி கேட்டேன், உண்மை தேடினா என் பிரச்சனை மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்ப்பா, என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, மலை போல இருக்குப்பா, கொஞ்சம் கடன்னா பரவாயில்ல, நான் கோடிக்கணக்காக கடனில் இருக்கனே. ஆண்டவரை தேடும்போது கோடிக்கணக்காக இருக்கிற பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. உங்கள் மனசில் சமாதானம், நிம்மதி வரும். உங்கள் பிரச்சனையை மாற்ற போகிறார். பிரச்சனை உங்கள் பிரச்சனை தான். யாருக்கோ பேசுகிறாரு, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாருங்க. உங்கள் பிரச்சனை மாறப்போகுது. எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் பேசுகிறாரு, தெரிஞ்சுதான். நீங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்க எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, ஒரு முடிவு. அவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. எப்படி நாங்கள் தேடுறது அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேடணுமே, அதான் தேடணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதானே சொல்லுவோம்ல. என்னை நீ நேசித்தா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கலாம், உன்னை நேசிக்கல. சில நேரத்தில் சில குடும்பத்தில் அப்பா அம்மா 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஒருத்தரை மட்டும் நேசிப்பாங்க, ஒருத்தரை மாத்திரம் நேசிப்பாங்க, இல்லை 2 பேரை நேசிப்பாங்க, ஒரு பிள்ளையை கண்டுக்கிடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. அதான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கள் வீட்டில் அப்படி தான். எங்கள் அப்பா என்னை கண்டுக்கிட மாட்டாங்க, எங்கள் அம்மா என்னை கண்டுக்கிட மாட்டாங்க நினைக்கிறீங்களா? அப்படி தான் நிறைய குடும்பங்களில் ஒருத்தர் ஒரு பிள்ளையை நேசிப்பாங்க. அதனால பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை தெரியுமா? பிள்ளைகளுக்குள்ளவே பிரச்சனை வருது. அதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆமென். என்ன நீங்க உண்மையாவே முதல்ல அவரை தேடணும்னா அவரை சிநேகிக்க வேண்டும். அவர் சிநேகிக்கிறது என்ன? நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் நம்மை தேடி வந்தார் தெரியுமா? அவர் நம்மை தேடி வந்தார். ஏன் தேடி வந்தார்? எதற்காக நம்ம தேடி வந்தார் அப்படின்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9-10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 10வது வசனத்துல, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேடி வந்தாருங்க, தேடி வந்த இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் மனுஷனை தேடி வரணும்? மனுஷனை தேடி வர காரணம் என்ன? நாம தான் கடவுளை தேடி போறோம், ஆண்டவரை தேடி போறோம். ஆனா இயேசு அப்படி இல்லை. உங்களை தேடி, உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்தார். அவர் தேடி வரல அப்படின்னா இன்றைக்கு நாம இருக்க முடியுமா? நான்லாம் இருந்திருக்க மாட்டேன். உண்மையில சொல்ல போனா அப்படிதாங்க. நான்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் என்னை தேடி வந்தாருங்க. உங்களையும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரு. எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாத, பரவாயில்ல, தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இயேசுக்கு உங்களை தெரியும். நீங்க யாரு, என்ன பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க, எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். நிச்சயமா இயேசு பார்க்கிறார். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் செய்தி கொடுக்கிறேன், கன்வென்ஷன் போயிருக்கிறேன், செய்தி கொடுக்கிறேன்.
அப்போ ஒரு வாலிப தங்கச்சி என்ன பண்றான்னா, மனசு உடைஞ்சி, ஏதோ பிரச்சனையில மனசு உடைஞ்சி, இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு கூட வீட்டில் யாருக்கும் தெரியாம சாகணும்னு சொல்லிட்டு விஷம் வாங்கி வச்சிருக்கா. வீட்டில் வச்சுட்டு சரி கடைசியில சாகிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, கன்வென்ஷன், அங்க போய் என்ன சொல்றாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. வந்து ஓரமா, அது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மஞ்சாலமூடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே நிறைய ரப்பர் மரம், ரப்பர் மரத்துக்கு நடுவில் தான் மீட்டிங். அப்போ அந்த வாலிப பிள்ளை என்ன செய்யறான்னா, கடைசியில் ஒரு இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுக் கொள்ளலாம், என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாமன்னு சொல்லி வந்திருக்கிறார். வந்து ஒரு ரப்பர் மரத்துக்கு பின்னால நிற்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த இடத்துல செய்திக்கு வரும்போது, அப்போ பிரசங்க நேரத்தில் அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அருமையான வாலிப சகோதரியே, நீ மனசு உடைந்து உலகத்தில் நான் வாழ பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் விஷம் மருந்து வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த கூட்டம் முடிந்த உடனே போய் சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ சாக வேண்டாம். உனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு விடுதலை அப்படி சொல்லி சில காரியங்களை ஆண்டவரும் அந்த மகளோடு பேசுறாரு. பேசும்போது என்ன பிரச்சனை, ஏன் தற்கொலை பண்ணதுக்காக முடிவு வந்ததுங்கிற காரியங்களை ஆண்டவர் பேசும்போது அப்படியே அவர் கதறி அழுது கொண்டு அந்த கூட்டத்தை ஓடி உள்ள வந்து விழுந்துட்டா. ஐயா, அந்த பாவி நான் தான் தற்கொலை பண்ண நினைச்சேன், நான் தான் அப்படி சொல்லி வந்து அதற்கு பிறகு ஜெபம் பண்ணி விட்ட உடனே சொல்றேன், என்னை விட்டு ஏதோ ஒன்று வெளியே போனது போல இருந்துச்சு, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இனி நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மருந்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஆண்டவரா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கும் கேள்விப்பட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால 2 பிள்ளைகள் இருக்குது, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க, இயேசு தேடி வருகிறாருங்க. வாழ்க்கையின் முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுல ஒரு காரியம் இருக்குது. நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ கடன் பிரச்சனைங்க, கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியல, இதை விட நம்ம எல்லாரும் தற்கொலை பண்ணிடலாமா, இப்படிலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த பிரச்சனையை மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த நாட்களில் உங்களோட இந்த வார்த்தையை பேசுறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அருமையான மகளே, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. உங்க மேல இயேசு அன்பு வச்சிருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமாருமே, இயேசு அற்புதம் செய்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் இழந்து போனதை தேட. எதை அவர் இழந்து போனார்? உங்களை தான். என்னையா? ஆமா, நீங்க நினைக்கிறீங்க எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லையே. இல்ல, ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க. உங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இருக்குது. ஆமா, நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல், இன்னும் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த கடவுளையும் நான் நம்ப மாட்டேன். ஒரு நாள்ல எங்க அம்மா நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள், எங்க அம்மாவுடைய அம்மா நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனா எங்க அப்பாவுடைய அம்மா அவங்க ஆண்டவராக இயேசுவை அறியாதவர்கள். எங்க அம்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க சின்ன வயசுல இருந்து ஏற்றுக்கொண்டதுனால அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, ஆலயத்துக்கு போகிறது பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இரட்டை பிள்ளையாக நான் பிறந்தேன். முதல்ல எங்க அக்கா பிறந்தாங்க. எங்க அக்கா
நான் பாம்பேயில், எங்கள் அப்பா அம்மா இருந்ததுலாம் பாம்பேயில் தான், அவங்களுக்கு திருமணமானதும் பாம்பேயில் தான். முதல் மகளாக எங்கள் அக்கா பிறந்தாங்க. அவள் பிறந்து ஒரு 4 வயசுல அவள் இறந்துட்டான். நான் 2வது பிள்ளையாக நான் பிறந்தேன். 2வது பிள்ளையாக ரெட்டை பிள்ளையாக பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பா பாம்பேயில் இருந்தாங்க. அதில் எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் 2 பேருக்கும் திருமணம் என்று சொல்லி ஊருக்கு வந்தாங்க, டோனாவூருக்கு. எங்கள் அம்மாவுடைய ஊர் டோனாவூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த டோனாவூருக்கு வந்திருக்காங்க. அப்போ நானும் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறோம். இங்கே ஊருக்கு வந்ததுனால அந்த பிரசவ நேரம் வந்து கடைசியில் நான் ஊரில் பிறந்துட்டேன், டோனாவூரில் பிறந்துட்டேன். டோனாவூரில் பிறந்த உடனே ரெட்டை பிள்ளை. உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, ராமர் லட்சுமணர்னு பேர் வைக்கலாம், 2 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் ரெட்டை பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஏசா யாக்கோபு பேர் வைக்கலான்னு சொன்னாங்க. இப்படி அம்மாவும் பாட்டியும் ஏசா யாக்கோபு ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, 2 பிள்ளை, ரெட்டை பிள்ளை. அது ரெட்டை பிள்ளை, ஒரே கொடியில் 2 பிள்ளைகள். 2 கொடியில் 2 பிள்ளைகள் பிறந்தா அது ஒன்று இறந்து ஒன்று உயிரோடு இருக்குமா? ஆனால் 2 பிள்ளைகளும் ஒரே கொடியில் பிறந்தா அது ஒன்று உயிரோடு இருக்கிறது பெரிய காரியம் அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள் பிறந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இருமல் வந்தால் என் தம்பிக்கு இருமல் வரும், நான் அழுதா அவன் அழணும், எனக்கு காய்ச்சல் அவனுக்கு காய்ச்சல், எனக்கு எத்தனை டிகிரி காய்ச்சல் இருக்கு அதே காய்ச்சல் அவனுக்கு இருக்கும். இப்படி பிறந்ததுல இருந்து கிட்ட 2.5 மாதம் கிட்ட அப்படியே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது திடீர்னு எனக்கும் என் தம்பிக்கும் காய்ச்சல் அதிகமாகி அது மூளைக்காய்ச்சல் ஆகி போச்சு. மூளைக்காய்ச்சல் ஆனதுனால ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போது எங்கள் ஊரில் ஒரு கை நாடி பார்க்குற தாத்தா வந்து கை நாடி பார்த்துட்டு, நாடி குறைஞ்சிட்டுது, 2 பிள்ளைகளுமே பிழைக்க மாட்டாங்க, 2 பிள்ளைகளும் பிழைக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் பேருக்காக போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க சொன்ன உடனே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அதனால் பிழைக்க மாட்டாங்கன்னு தாத்தா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே 2 பிள்ளைகளை கொடுத்து 2 பிள்ளைகளும் இப்படி சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்களே, பிள்ளைகளுக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் பாட்டி ஒரு தரிசனம் கண்டிருக்காங்க. என்னையும் என் தம்பி 2 பேரையும் கொண்டு போய் ஒரு பாறையில், மலை, அந்த பாறையில் போட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வயசானவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து என் தம்பியை அப்படியே கீழே தள்ளுறார். அப்போ அந்த தம்பி என்ன பண்ணா, உருண்டு கீழே விழுந்துட்டான். என்ன தள்ளும்போது நான் என்னன்னு தெரியல, என்ன தள்ளும்போது நான் அவருடைய காலையும் அந்த பாறையும் பிடிச்சிருக்கிறேன், மலையையும் பாறை. உடனே என்ன நினைச்சாரோ தெரியல, விட்டுட்டு போயிட்டார். அதற்கு பிறகு எங்க பாட்டி தரிசனம் கண்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள இறந்துட்டான் தம்பி. அவன் இறந்துட்டான உடனே நானும் இறந்துட்டேன் அப்படி நினைச்சு எங்க 2 பேரையும் வச்சு அழுறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அப்படி நேரத்துல எங்க பாட்டி நம்ம கண்ட தரிசனத்தின்படினா ஒருத்தன் உயிரோட இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என் தம்பி என்ன பார்க்குறாங்க, என் தம்பியை பார்க்குறாங்க, இறந்துட்டான். என்ன பார்த்தாங்க, எனக்கு லேசாக உயிர் இருந்தது. அப்போ சொன்னாங்க, இது ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி, இவன் இருந்தா கிறிஸ்துவுக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி அப்போ சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பிறந்த நாளை பார்க்கும்போது ஜூலை 15, உடனே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அன்றைக்கு ஜூலை 15 இருக்கிறபடினால இவனுக்கு காமராஜ் என்று பேர் வைக்கலாம்னு சொல்லி எனக்கு காமராஜன் சொல்லி பேர் வச்சாங்க. அப்படித்தான் எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லாருக்குமே காமராஜர் பற்று ரொம்ப இருக்கிறதுனால காமராஜன் பேர் வச்சாங்க. அப்படிதான் காமராஜா தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சாம்சன் சொல்லி பேர் கொடுத்தாங்க.
அந்த பேரு அதான் சாம்சன் காமராஜ். அருமையானவர்களே, உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேடி வரலன்னு சொன்னா என்னைக்கோ நான் மரித்து போயிருப்பேன், என்னைக்கோ நான் போய் சேர்ந்திருப்பேன். இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிற உங்களை தேடி ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே உங்களை தேடி வருகிறார், தேடி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீங்க தேடி வரல அப்படின்னா என்னைக்கோ நான் மரித்து போயிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்னை தேடி வந்ததுனாலதான் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இந்த நாட்களில் கூட உங்களை இயேசு தேடி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவதற்காக அவர் உங்களை தேடி வருகிறார். ஆமா அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் மேலான காரியங்கள். நீங்க என்ன தேடி வந்தீங்கப்பா. இன்றைக்கு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். எதை இழந்து போனார்? இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது காரணம் ஆண்டவராய் இயேசு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதற்கு பிறகு பாட்டி சொன்ன வார்த்தை, இவன் இருந்தா கிறிஸ்துவுக்காக இருப்பான். ஆனா நான் வளர்ந்து என்னுடைய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை இல்லாதபடி மாறிட்டேன். ஆனா இந்த ஆண்டவர் எப்படி என்னை தேடி வந்தார், எப்படி அவர் நன்மை செய்தார், எப்படி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு இந்த நாள் வரைக்கும் எப்படி நான் ஆண்டோடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதை அடுத்த வாரத்திலே சில காரியங்களுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். எல்லாம் நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நான் முழங்கால் போடுமா? எல்லாம் ஒரு விஷயம், முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இயேசு மாற்றுகிறார். தேடி வந்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு மாறுமா? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறுமா? உங்களை தேடி வந்த ஆண்டவரை இப்ப நீங்க பாக்குறீங்களா? கர்த்தரை தேடுங்க. எங்கெங்கெல்லாமோ நீங்க தேடி போனீங்க. இந்த வேளையில எங்க போய் தேட நினைக்கிறீங்களா? வேற எங்கேயும் போக வேண்டாங்க. இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு விசை அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே என் பிரச்சனை மாற்றும் சொல்லுங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, தொலைக்காட்சிக்கு முன்பதாக யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா, இந்த வேளையில அவங்களுடைய பிரச்சனையை மாற்றி போடுங்க. செய்வன கட்டுகள் உடைக்கப்படட்டும். செய்வனால பாதிக்கப்பட்டு அவங்க செய்கிற தொழில் எல்லாம் நாட்களிலே நஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா.
நஷ்டம். அவங்க செய்யற தொழில்ல மேலும் மேலும் நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கு செதறி போயிருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. கம்பெனிக்கு போனா வேலை சரியா இல்லை, எல்லாமே வேதனை. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? நிச்சயமா. அருமையான சகோதரனே, உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஒரு விஷயம், நீ கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்க பிழைக்க போறீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போறார். இன்றைக்கு உங்க நடுவில் அற்புதம் நடக்க போகுது. இன்றைக்கு இயேசு உங்க நடுவில் அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவே இந்த வேளையில இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், ஏமாற்றங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில வெற்றி வரும் நினைச்ச தோல்விக்கு மேல தோல்வி, அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுவோம் ஆண்டவரே. ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒரு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். தேவ வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்க முடியாது செபிக்கிறப்பா. யார் யார் இந்த வேளையில ஆண்டவர் உம்மை தேடி உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் தொலைக்காட்சி முன்பா நீங்க இருக்கிறீங்க, உங்களை இயேசு பார்க்கிறாருங்க. இயேசுக்கு முன்னால மதமோ ஜாதியோ எதுவுமே தேவையில்லை. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனை மாறுறதுக்காக இயேசுவே சொல்லி ஒரு விஷயம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மனசு பாரம், மன கவலை, மன வேதனை எல்லாவற்றையும் இயேசு மாற்றி போடுற. நன்றிப்பா, அற்புதம் செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத செபிக்க நாம மையப்பட்டு கிருபை தங்கி இருக்க இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க அநேகர் சுகம் பெற்றிருக்கிறீங்க, அற்புதம் பெற்றிருக்கிறீங்க, விடுதலை பெற்றிருக்கிறீங்க. எங்களோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நீங்கள் யாராவது இடத்துல பேசணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த செய்திக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை நிறைய கால்ஸ் வரும்போது எங்களால் எடுக்க முடியாது, ப்ரேயர் சென்டரில் எடுப்பாங்க. உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ப்ரேயர் சென்டரில் சொன்னீங்கன்னா உடனே எனக்கு வந்து மெசேஜ் போடுவாங்க. நாங்கள் பார்ப்போம், பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அற்புதம் பெற்றவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.